வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நான் வந்து புரட்டாசி மெனு போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து டெய்லி போட சொல்லி கேட்டிருந்தீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லி போடுறதுக்கு பார்க்குறேன். இன்றைக்கி வந்து நம்ம வெறும் வரமிளகாவை வச்சு தான் எல்லாமே செய்ய போகிறோம். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மிளகாத்தூள் இல்லாமல் சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாக்கா, இப்போ வரமிளகாவை வச்சே நம்ம வந்து ஒரு பொரியல், ஒரு வதக்கல், ஒரு சாம்பார், ஒரு ரசம் எல்லாமே பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல காய்கறி எல்லாமே வெட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், முதல்ல வந்து நம்ம வரமிளகா சாம்பார் வச்சுக்கலாம். வரமிளகா சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சிட்டோம் பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 10 காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த சாம்பார் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் வந்து டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 வெங்காயம் கிட்டத்தட்ட வெட்டி வச்சுருக்கேன். அதில் வந்து முக்கால்வாசி போட்டுருவோம். இது வந்து கொஞ்சம் தாளிக்கிறதுக்காக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சாம்பாருக்கு நீங்கள் ஒரு 6 தக்காளியாவது போட்டால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப வதங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, ஓரளவுக்கு வதங்கினாக்கா போதும். இப்போ தோரம்பருப்பு வந்து 200 கிராம் வச்சுருக்கேன். இந்த 200 கிராமையும் கழுவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதுவுமே இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்கள், 2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். பாருங்க, இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடிட்டு 3 விசில் போட்டோம்னா போதும். இப்போ பாருங்க, பருப்பு வந்து 3 சவுண்ட் வந்துச்சு. ப்ரெஷருமே அடங்கிருச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, இந்த வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வரமிளகாய் எல்லாமே வந்து சூப்பராக இதுவாயிருக்கு. தண்ணியை வடிச்சிட்டு கடைஞ்சிடலாம். பாருங்க, பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுலேயே வந்து நம்ம கடைஞ்சிடலாம். தண்ணி கொஞ்சம் நல்லா இருத்துருங்க. மத்து இருந்தால் மத்துலேயுமே நம்ம கடைஞ்சிக்கலாம். இப்போ கடைஞ்சிட்டு இருக்கும் போதே இதில் வந்து நம்ம வந்து ஒரு கோலி உருண்டை அளவுக்கு புளி ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். புளி கரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். பாருங்க, நான் நல்லா கடைஞ்சிட்டு ரொம்ப கடைய வேணாம். இந்த மிளகாய் வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் முழுசாக இருக்கணும். உங்களுக்கு இந்த மிளகாய் வந்து முழுசாக இருக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு. அப்புறம் இந்த சாம்பாரில் நீங்கள் இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா, பருப்பு வந்து கண்டிப்பாக குழைய விடக்கூடாது. குழைய விட்டிங்கன்னா அந்த சாம்பாரோட டேஸ்ட்டே வந்து போயிடும். நான் இப்போ நல்லா கடைஞ்சிட்டு வடித்து வச்சுருந்த தண்ணியுமே இதில் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம சாம்பாரை தாளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கடாய் வச்சுட்டு நம்ம வந்து கடாய் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து லாஸ்ட்டில் தான் நம்ம தாளித்து விடணும். தாளித்து விடும் போது அதோட வாசனை வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் இதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க வேணாம். வெட்டி வச்ச 2 வெங்காயத்தை வந்து போட்டு நல்லா பொன் வறுவலாக வறுத்து அதில் கொட்டிட்டோம் அப்படின்னா அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோம். பாருங்கள், 1/2 ஸ்பூன் உளுந்து, கடுகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன். வெட்டி வச்ச வெங்காயத்தில் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சோம். அதை வந்து இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் எடுத்து இதில் கொட்டிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாம்பாரில் கொட்டிடுவோம். ஒரே ஒரு கலக்கிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பாருங்கள், சாம்பார் தாளிச்சோம் இல்லைங்களா, அதே கடாயிலே இப்போ நம்ம வந்து பீன்ஸ் வந்து பொரியல் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். பாருங்கள், இப்போ வரமிளகாய் ஒரு 4 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துடலாம். பாசிப்பருப்பு நல்லா கொஞ்சம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ இதில் சேர்த்துப்போம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த பீன்ஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு சின்ன பவுலில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம்.
பீன்ஸும் பருப்பும் நல்லா வெந்துருட்டோம். பாருங்கள், பீன்ஸ் வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது வந்து கம்மியான தீயில வச்சே நீங்கள் வதக்குங்க, அப்போ தான் நல்லா வேகும். ரெண்டாவது கலர் மாறாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம தேங்காய் போட்டுடலாம். பாருங்கள், சூப்பரான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கிட்டு இப்போ நம்ம ரசம் தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் ரசத்துக்கு. இது வந்து தக்காளி ரசம், கொஞ்சம் வந்து புளியும் சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். கடுகு 1/2 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்துக்கலாம். இந்த ரசத்தோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாய் தான். அதுக்கப்புறம் 1 சிட்டிகை பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 3 தக்காளி இதில் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 3/4 ஸ்பூன், இதில் பூண்டுமே ஒரு 4-5 பல்லு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். பாருங்க, ரொம்ப புளி ஊற்ற வேணாம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு புளி ஊற்றினா போதும். பாருங்க, மிளகு சீரகம் நல்லா நுணுக்கியாச்சு, இதுலேயே ஒட்டிகிட்டு இருக்கு. இதுலேயே தண்ணி ஊற்றி நம்ம ஊற்றிடலாம். எல்லாமே முடிச்சுட்டு நுர கட்டும் போது ரசத்தை இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், ரசம் வந்து நல்லா நுர கட்டி வருது. இந்த மாதிரி நுர கட்டி வரும்போதே எடுத்துருங்க, ரொம்ப கொதிக்கலாம் விட வேணாம். இப்போ பாருங்கள், நம்ம கத்திரிக்காய் வந்து செஞ்சுக்கலாம். கத்திரிக்காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா தனியா 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், வரமிளகாய் ஒரு 5, இதை வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 4 மிளகாய் போட்டிருக்கேன். காரம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்றவங்க அப்படின்னா ஒரு 10 மிளகாவாக சேர்த்துக்கோங்க. கம்மியாக காரம் சாப்பிட்றதுனா ஒரு 4 மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதில் இந்த பூண்டுமே சேர்த்து வறுத்துக்கலாம். இது இறக்கி நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் வந்து கொஞ்சம் நல்லா சூடு ஏறட்டும். எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் கிட்டத்தட்ட நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா கத்திரிக்காய் வதங்குற அளவுக்கு நம்ம எண்ணெய் போடணும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ இந்த கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். தீயை வந்து நல்லா குறைச்சி வச்சுருங்க. பாருங்கள், கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்திருக்கும். இந்த கத்திரிக்காய் பேர் பொடி கத்திரிக்காய், அதாவது நம்ம பொடி பண்ணி தான் போட போகிறோம். உங்களுக்கு வந்து பூண்டு தேவையில்லை அப்படின்னா பூண்டு வந்து நீங்கள் சேர்க்க வேணாம். பூண்டு சேர்த்துக்க பிடிக்கும் அப்படின்னா பூண்டு சேர்த்து செஞ்சுக்கோங்க. நீங்கள் வேக வைக்கும் போது கம்மியான தீயில தான் வேக வைக்கணும். அப்போ தான் வந்து கத்திரிக்காய் இந்த மாதிரி ரவுண்டாக உடையாமல் இருக்கும். பாருங்கள், வறுத்து அரைச்ச எல்லாத்தையும் நான் நல்லா பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அந்த பொடியுமே சேர்த்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். இந்த சோம்போட வாசனை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூண்டு, இதோட வாசனையெல்லாம் வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். தீயை வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மிளகா வாடை போகிற வரைக்கும் இது நல்லா அடுப்புலேயே இருக்கட்டும். பாருங்க, சூப்பரான ஒரு கத்திரிக்காய் வதக்கல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். ரெண்டாவது, இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். பாருங்கள், இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சிம்பிளான சூப்பரான லஞ்ச் மெனு பார்த்தோம். அடுத்து ஒரு சூப்பரான லஞ்ச் மெனுவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.